நாங்க ஒரு கெட்ட பேர் எடுக்காத குடும்பம் பாஸ்டர். எங்க ஊழியத்துல ஒரு கெட்ட பேரும் கிடையாது. அப்ப நீ ஊழியமே செய்யல. அப்ப நீ ஊழியமே 4 பேர் உன்னை தப்பா பேசுறான்னா உன் ஊழியம் சரியா போயிட்டுன்னு அர்த்தம். அருமையானவர்களே, உங்க வேதாகமத்தை திறந்து வசனத்தை நீங்க தொடர்ந்து செக் பண்ணி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து இந்த விஷயத்துல தெளிவாக இருக்கும்படி உங்களை நான் ஊக்கப்படுத்துறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல குற்றம் சாட்டப்படாதவனாய் ஊழியக்காரன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை போய், அந்த பிரசங்கம் போய், ஊழியக்காரனை குற்றம் சாட்டக்கூடாது என்கிற ஒரு பார்வை இன்னைக்கு பலரிடத்துல இருக்குது. அநேகருடைய அந்த புத்தியில பாத்தீங்கன்னா, நிறைய போதகர்கள் இதை வலுக்கட்டாயமாக திணித்து யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது, குற்றம் சாட்டுவதுங்கிறது அது கடவுளுக்கு பிரியமானது கிடையாது என்கிறது போல ஒரு தவறான விஷயத்தை செய்து கொண்டே வர்றாங்க. நான் ஏற்கனவே இதை குறித்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன். வேதாகமத்தில் பல இடத்துல குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இல்லாததை சொல்லி குற்றப்படுத்தக்கூடாது. ஒரு மனுஷன் தவறு செய்யாமல் இருக்கும்போது அவர் தவறு செய்து விட்டான் என்று நாம் குற்றம் சாட்டுறோம் பார்த்தீங்களா, தவறாக பொய் சாட்சி பொய்யாக அவன் மேலே சாட்டுறோம் பார்த்தீங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து மேலேயும் அப்போஸ்தலர்கள் மேலேயும் அன்றைக்கு இருந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா பொய்யாக குற்றம் சாட்டினாங்க. ஸோ அவங்க எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டாங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டு பூரா பார்த்தீங்கன்னா பொய்யாக பேசிய எப்படியாவது குற்றம் சாட்டி அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துடணும், அவங்க மதிப்பை கெடுத்துடணும், இந்த மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னாங்க. அடுத்து குற்றம் சாட்டக்கூடாதுன்னு இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்றாரு, ஓன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதலாவது எடுத்து போடு. பெருசு உத்தரம் இருக்குது. அதுக்கப்புறம் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற அந்த துரும்பை எடுத்து போட வகை தேடலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு வசனம் இருக்குதுன்னா அந்த சொற்சூல் அமைவு, அந்த வசனத்தினுடைய முழுமையான விளக்கத்தை நீங்க புரிந்து கொண்டா மட்டும்தான் இதை சரியா நீங்க புரிஞ்சுக்க முடியும். சரி, நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஊழியர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக வாழணும், குற்றம் இல்லாதவர்களாக வாழணும். அதுதான் உபதேசமாகவும் செய்யணும், அதுதான் நம்முடைய இலக்காகவும் நோக்கமாகவும் இருக்கணும். இங்க எல்லாரும் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மையா இருந்தாலும் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும், நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றம் சாட்டப்படாதவனா வாழணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போகணும். என்னுடைய குறைகளை ஆங்காங்கே சில சுட்டி காட்டும் போது அதை நான் சரி செய்து கொண்டு தொடர்ந்து பரிசுத்த ஜீவியத்திலே யோக்கியமான வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டே போகணும். இதுதான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு பரவலா பாத்தீங்கன்னா, குற்றம் சாட்டாத, அதுவும் ஊழியக்காரன்னா குற்றம் சாட்டாத இப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எடுத்த உடனே எங்க போயிடுவாங்கன்னா, மோசைக்கெல்லாம் நிறைய பேர் போயிடுவாங்க. மோசையை பாருங்க, குற்றம் சாட்டினவங்க என்ன ஆனாங்க. ஆனா மோசையினுடைய ஒரு கால் தூசிக்கு கூட இன்றைக்கு இருக்கிற அநேகர் வரமாட்டாங்க. சரி, இன்றைக்கு வேதாகமம் என்ன போதிக்கிறது? இதை குறித்து நம்ம யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது என்று ஏதாவது போதிக்குதா, அல்லது ஊழியர்களோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளோ குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போதிக்குதா? நிறைய வசனம் அதுக்கு இருக்குது. நீங்க வேதத்தை திறந்து இதில் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனுமா இருக்கணும். சோ வேதாகமும் தெளிவா பதிவு செய்து, அதே தொடர்ந்து 1 தீமோத்தேயு 3:10 ஒரு ஊழியக்காரன் சோதிக்கப்பட்டவனா இருக்கணும், அவன் குற்றஞ்சாட்டப்படாதவனாகவும் இருக்கணும் அப்படின்னு போதிக்குது. ஒரு ஊழியக்காரனை அவனுக்கு எப்படி போதிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீ குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கணும் அப்படின்னு தான் பேசுறாரு. யாருமே குற்றஞ்சாட்டாதீங்க அப்படின்னு பேசல. குற்றஞ்சாட்டப்படாதவனா நீ வாழுப்பா, உன் பேச்சுல, உன் சிந்தனையில, உன் செயல்கள்ல, உன் ஊழியத்தினுடைய முறைகள்ல எல்லாத்துலயும் நீ குற்றஞ்சாட்டப்படாதவனா வாழணும்னு தான் வேதம் போதிக்குதே ஒழிய குற்றஞ்சாட்டாதே அப்படின்னு போதிக்கல. நீங்க தொடர்ந்து தீத்து புத்தகத்திலையும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் அதே வசனம் தீமோத்தேயுல பார்த்த அதே காரியங்களை பவுலடிகள் தீத்துக்கு எழுதும் போது எழுதுறாரு. குற்றஞ்சாட்டப்படாதனா இருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாகிய ஒருவன் இருந்தால் அவனை நீ என்ன செய்யலாம், ஒரு கண்காணியா ஏற்படுத்தலாம். தொடர்ந்து தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் ஊழியக்காரன் குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கணும், தன் இஷ்டப்படி செய்யாதவனா இருக்கணும், முற்கோபம் இல்லாதவனா இருக்கணும், மதுபான பிரியனா இருக்கக்கூடாது, அடியாதவனா இருக்கணும், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனா இருக்கணும்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு. அப்ப வேதாகமம் முழுக்கவுமே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கணும்னு தான் வேதம் போதிக்குதே ஒழிய ஊழியக்காரனை குற்றமே சாட்டாத, அவன் என்ன தப்பு செஞ்சாலும் நீ அதை குற்றமாக சாட்டாதே என்று வேதம் சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. ஜான் ஜெபராஜ் சொல்றதுபடி உன் குடும்பத்திலேயோ உன்னுடைய ஊழியத்திலேயோ உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ 4 பேரு உன்னை குறை பேசினாதான், குற்றம் சாட்டுனாதான் உன் ஊழியம் சரியா போகுது அப்படிங்கிற மாதிரி வேதத்துல எந்த போதனையும் கிடையாது. எந்த அப்போஸ்தலர்களும் அப்படி பேசல. ஆனா நம்ம உண்மையா பயணம் செய்யும் போது நம்முடைய உண்மைத்தன்மையை பொறுக்காம சிலர் நம்மளை குற்றம் சாட்ட முடியும். சரிங்களா? ஜான் ஜெபராஜ் தவறு செய்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், சபையை விட்டே விரட்டப்பட்டிருக்கிறாரு.
குடும்பத்தை விட்டு இன்னைக்கு பிரிந்து காணப்படுறாரு. இன்னும் அவருடைய பாடல் ஊழியங்கள் எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக அநேக வாலிபர்களை ஏதோ பப்புல டான்ஸ் ஆடுற மாதிரி அவர் ஹீரோவா இருந்து கொண்டு மக்களை எல்லாம் ஆட்டி வைக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். சோ அவர் தவறு செய்கிறார். அந்த தவறை சுட்டி காட்டுறதுங்கிறது வேற, அவர் தப்பு செய்யும் போது சுட்டி காட்டப்படுகிறதுங்கிறது வேற. அவர் சொல்லும் போதே என்ன சொல்றாரு, யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அப்படி தப்பு செய்து புறக்கணிக்கப்பட்டவங்களை தான் கடவுள் உயர்த்த போறாரு, அவங்களாம் தூக்கி உச்சாணி கொம்புல எடுத்து பயன்படுத்த போறாரு. இதெல்லாம் என்ன போதனை? தொடர்ந்து பவுல் எப்படிப்பட்ட உபதேசத்தை அன்றைக்கு இருக்கிற சபைக்கு போதிக்கிறாருங்கன்னு கவனிங்க. எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக? ஊழியர்களுக்காக. மக்களை பார்த்து நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம். நாங்க ஒரு நிச்சயத்திருக்கிறோம் எங்க மனசுல. அது என்னன்னா, எல்லாருக்கும் முன்பாக நாங்க யோக்கியமா நடக்கணும். யோக்கியமா நடக்கணும்னு அவங்க நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அடுத்து பாருங்க, சொல்லப்படுறாரு 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு டீட்டெயிலையே கொடுக்கிறாரு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். இப்படின்னு தொடர்ச்சியாக தெசலோனிக்கேயர் புத்தகத்திலையும் பாத்தீங்கன்னா பவுலடிகள் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. ஒரு சபையில எப்படிப்பட்ட உபதேசம் இருக்கணும், பரிசுத்த உபதேசம் இருக்கணும். நம்ம பரிசுத்தத்துக்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறாரு. யாராவது ஒருத்தன் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணி தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணி வேசிக்கலனா இருந்துச்சுன்னா அவனுக்கு தேவன் நீதியை சரிகட்டுவார் என்று வசனம் தெளிவா இருக்குது தெசலோனிக்கேயர் புத்தகத்துல. சோ இந்த தப்புல எல்லாம் இருந்துகிட்டு ஒரு மனுஷன் இப்படி தப்பு செஞ்சு 4 பேரு உன்னை திட்டினாத்தான் நீ சரியான ஊழியத்தை செய்கிறாய் என்று சொல்வது எத்தனை அயோக்கியமான வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க பிசாசு ஒரு மனிதனுடைய இருதயத்தை நிரப்பி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவன் பேச முடியும். வேதாகமத்துக்கு அப்படியே அகைன்ஸ்டான வார்த்தைகளை தான் தொடர்ச்சியாக பேசுறாரு. தொடர்ச்சியா அவர் பேசுறவர் என்ன சொல்றாரு, உன் ஊழியத்துல 4 பேர் உன்னை என்ன செஞ்சாருன்னா தப்பா பேசணும் அப்படிங்கிறாரு. எப்படி பேசுறாரு? அவரை தப்பா பேசுறாங்கல்ல, இப்ப அவர் உண்மையே தப்பு செஞ்சிருக்கிறாரு, அந்த மாதிரி தப்பா பேசணும் அப்படிங்கிறாரு. அப்படியே வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த ஊழியம் குற்றஞ்சாட்டப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எல்லா விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அதுக்கு கீழே ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு. எப்படியெல்லாம் அவர்கள் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் என்று விளங்க பண்ணுகிறார்கள். பொதுமக்கள் மத்தியில, விசுவாச பிள்ளைகள் மத்தியில எப்படி தங்களை உண்மையுள்ள ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறார்கள் பெரிய ஒரு பட்டியலே போடுவார். எப்படி அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. சோ தொடர்ச்சியாக 2 தீமோத்தேயு புத்தகம் 4:3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதகர்களை சிலர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் தன் சுய இச்சைக்கேற்றபடி பேசுறாங்க. பின்னால உட்காந்துட்டு பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லும் போது சஃபாரி போட்டுட்டு ஊழியக்காரர் அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சத்தியத்தை ஜான் ஜெபராஜ் பேசிட்டாருன்னு அவர் சிரிக்கிறாருன்னு ஒன்றும் புரியல. என்ன மாதிரியான ஒரு கேவலத்தனமான விஷயத்தை அவர் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அதுக்கு உட்காந்து சுத்தியும் உள்ளவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பாருங்க இவங்களுக்குள்ள சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு ஒரு மாதிரி செவித்தின உள்ளவர்களாக போயிட்டாங்க அப்படிங்கிறத குறித்து அந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க முடியுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. நாம் ஒவ்வொருவரும் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் வாழ வேண்டுமே ஒழிய எங்களை யாரும் குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு பேசுவது ஒரு பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு குணம். அது வேத வசனத்துக்கு எதிரான ஒரு குணம். வேதத்துல இவங்கன்னு நிறைய பேர் காட்டுவாங்க, அவங்களுக்கு இவங்க ஈடாகவே மாட்டாங்க. தொடர்ந்து நான் ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிட்டு முடிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல மோசே சொல்றதை கவனிங்க. அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் மூண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரிக்காதிருப்பீராக, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை. மோசே எப்படிப்பட்டவரா இருந்தாரு? அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலையும். அதனாலதான் மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கிறான்.
தேவனுடைய வீட்டுலன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அந்த இஸ்ரவேலுடைய லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலையும் மோசே உண்மையுள்ளவனா இருந்தான். அந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு கழுதையை கூட எடுத்துக்கலையா. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு பாருங்க. இந்த வார்த்தையை இன்றைய ஊழியக்காரர்கள், இன்றைக்கு இப்படி அயோக்கியத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரங்க மோசையை முதலாவது தனக்கு ஒப்பிட எல்லளவும் இவர்களுக்கு தகுதி இருக்கா? மோசையினுடைய கால் தூசிக்கு கூட இவங்க பெற மாட்டாங்க. மோசை சொல்றாரு, ஒருவனுடைய கழுதையை கூட நான் எடுத்துலையாப்பா, அவ்வளவு உண்மை உத்தமமா நான் இருந்தேனே அப்படிங்கிறாரு. பவுலடிகளும் இதே மாதிரி சொல்லுவார், நான் யாரிடத்திலேயாவது பொழிவை நாடினேனா, உங்களிடத்துல தீர்த்து அனுப்பினேனே, தீர்த்து ஏதாவது பொழிவை நாடினானா, நாங்க எல்லாரும் ஒரே ஆவி உடையவர்களா இருக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு பவுலடிகளும். அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்த பவுலும் கூட மக்களிடத்துல எந்த பொழிவையும் நாடல. பொழிவினா என்ன? ஏதாவது தருவாங்க நினைச்சு அவங்க ஊழியமே செய்யல. எங்கேயும் போய் இவ்வளவு ரூபாய் தாங்கன்னு கேட்டு ஊழியத்துக்கு போகவும் இல்லை. சொந்த கைகளினால் வேலை செய்து பல இடங்களில் அவர்கள் ஊழியம் செய்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தில் பார்க்கிற பரிசுத்தவான்களுடைய நிலைப்பாடு இதுதான். ஆனா அவங்களுடைய கால் தூசிக்கு கூட பெறாத இந்த ஜான் ஜெபராஜ் போன்றவங்க, இன்னும் இவரை போன்ற நிறைய கள்ள ஊழியர்கள் என்ன செய்வாங்கன்னா, மோசையை இழுத்துக்கிடுவாங்க, பவுலை இழுத்துக்கிடுவாங்க, தாவீதை இழுத்துக்கிடுவாங்க. அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, நீங்க அப்படியா வாழ்றீங்க இன்னைக்கு? ஸோ அவங்களுடைய கால் தூசிக்கு கூட பெறாதவங்கலாம் இன்னைக்கு மோசையை இழுக்கிறது, மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்துற வேடிக்கையா தான் இருக்குது. ஸோ இவர்கள் எல்லாரும் கள்ளப்போதகர்கள், இவர்கள் எல்லாரும் வஞ்சிக்கிற ஓநாய்கள், இவர்கள் எல்லாரும் பெருவயிற்று சோம்பேறிகள், இவர்கள் எல்லாரும் தேவனுடைய சபையை தூஷிக்கும்படி வாழ்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் நோய் கொண்டவர்களா இருக்கிறார்கள். ஸோ இவங்க வேற அவங்க வேற அப்படிங்கிறத இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் புரிஞ்சுக்கிறணும். நல்ல மரம் எது, கெட்ட மரம் எது அப்படிங்கிறத நீங்க வகையறுத்து பார்க்கிற ஒரு காலம் இந்த காலம் கடைசி காலம். இந்த காலத்துல கடைசி காலங்களிலே கொடிதான ஓனாவிகள் வந்து என்ன செய்யும், அநேகரை வஞ்சிக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு காலம் இந்த காலம். எது ஓனாய், எது வந்து நல்ல ஊழியர்கள், யாரு மேய்ப்பர் என்கிறதையெல்லாம் இன்னைக்கு வந்து விசுவாச பிள்ளைகள் தெளிவா இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக விழுந்து போகிறதுக்கும் வஞ்சிக்கப்பட்டு போகிறதுக்கும் அது எளிதான ஒரு வாசலாக அமைந்து விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வசனங்களை முன் வச்சிருக்கிறேன். இதனால ஒரு ஓவராலா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிறவன் குற்றஞ்சாட்டப்படாதவனாக, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவனாக, மற்றவர்களுக்கு முன்பாக யோக்கியமானபடி நடக்கிறவனாக, தன்னுடைய ஊழியமும் தன் சொந்த குடும்பமும் குற்றஞ்சாட்டப்படாதபடி இருக்கணும். இதுதான் வேதம் போதிக்கிறதே ஒழிய குற்றம் சாட்டக்கூடாது என்று சொல்லுவது வேதாகமத்துக்கு புறம்பானது, எதிரானது என்பதை புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இனி யாரும் வந்து யாரையும் குற்றஞ்சாட்டாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. குற்றஞ்சாட்டாம வாழுப்பான்னு சொல்லுங்க. இதை போய் ஜான் ஜெபராஜ் சொல்லுங்க, எப்பா குற்றஞ்சாட்டாதபடி வாழுங்கன்னு, அதாவது பிரயோஜனமா இருக்கும். தவறுகளை சுட்டி காட்டுறவங்க கிட்ட வந்து குற்றஞ்சாட்டாங்கன்னா, ஆதியா முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் குற்றஞ்சாட்டிகிட்டே தான் இருக்கிறாரு நம்முடைய படைப்புகளை பார்த்து. ஆண்டவர் இயேசு குற்றம் சாட்டலையா? அன்னைக்கு இருந்த எத்தனையோ வேதத்தை தவறாக போதித்த பரிசேயர்களை, சதுசேயர்களை, வேத பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு தவறாக வியாக்கியானம் கொடுத்த எத்தனையோ வேத பாரகர்களை இயேசு குற்றஞ்சாட்டுகிறத வேதத்துல பார்க்கிறோம். பவுலடிகளும் அன்றைக்கு எழுமின கள்ள போதர்களுக்கு விரோதமாய் அவர்களை குற்றஞ்சாட்டுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் என்ற போர்வையில இருக்கிற கல்லர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு வஞ்சிக்கிறவங்க. இவர்களால் இந்த பரிசுத்த மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. ஸோ இவர்களை வக்காலத்து வாங்கி கொண்டு இவர்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, நான் பைபிள்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். சாத்தான் மட்டும் தள்ளப்படலையா, அவனோடு கூட சேர்ந்து அவனுக்கு ஆதரவா இருந்த ஒரு சேனையும் தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த கள்ள ஊழியர்களை ஆதரிக்கிற ஒரு சேனையும் இருக்குது. இவங்களே எப்படி இருக்கிறாங்க? ஆட்டுத்தோலை பொருத்தினவர்களா தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார்ல, ஒரு வயல் நிலத்திலே தன் எஜமான் நல்ல தானியங்களை விதைச்சான், ராத்திரியோடு ராத்திரியா வந்து சத்ரு களைகளை விதைச்சு விட்டு போன மாதிரி அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்குது. நல்ல கோதுமை செடியோடு கூட களைகளும் சேர்ந்து வளருது. கோதுமை செடியை காட்டிலும் களை ஒசந்து வளருது, செழிப்பா வளருது. ஏன்னா இது கூத்துற தண்ணி, இது கூத்துற எல்லாத்தையும் சாப்பிட்டு இது கோதுமையை விட உயரமான தோற்றத்திலே வளருது. ஆனா இதுக்கு ஒண்ணு இல்லை, இதுக்கு எந்த ஒரு கோதுமை மணி இல்லை, இது சாவி. இது அக்கினிக்கு இரையாக்கக்கூடிய இரையாக வைக்கப்பட்ட ஒன்று. இது இனி யாரும் தவறு செஞ்சவங்களுக்கு ஆதரவா போய் நிக்காதீங்க. குற்றஞ்சாட்டப்படாதவனாக வாழணுங்கிறத மட்டும் நிலைநாட்டுங்க. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.